ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கட்டு கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானா போதும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பருப்பும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயமும் பருப்பும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். கீரையெல்லாம் சேர்த்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கீரை கொஞ்சம் வந்து பாதி சுருங்கி இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா தான் அதில் கரெக்டாக தெரியும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்தாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கீரை வேக விட்டுடலாம். கீரை வேகட்டுங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். நான் 2 துண்டு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு எடுத்துருக்குங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் வெந்துடுச்சுங்க. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இது போல் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவையான தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. வாரத்துக்கு ஒரு முறை எந்த வித கீரையாக இருந்தாலுமே நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.